என்னுடைய அம்மாட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணின ரெசிபி. என்னுடைய அம்மா வந்து நல்லா பால் ரொட்டி செய்வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நான் இலங்கையின் பாரம்பரிய பால் ரொட்டி ரெசிபியோட வந்திருக்கிறேன். நாங்கள் இந்த பால் ரொட்டியை திருமண வீடாண்டாலும் சரி, பூப்புனித நீராட்டு விழா ஆண்டாலும் சரி, அல்லது குடிபூதலுக்கோ கட்டாயம் நாங்கள் இந்த பால் ரொட்டி செய்வோம். மெயினா பூப்புனித நீராட்டு விழாக்குத்தான் இந்த பால் ரொட்டி செய்வோம், தட்டி கழிக்கிறதுன்னு சொல்லி. வாங்கோ பால் ரொட்டி எப்படி செய்யறன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஒரு சுண்டு வெள்ளை பச்சை அரிசி எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னு சொல்லி சொன்னால் சிவத்த பச்சை அரிசியும் எடுக்கலாம். கிராம் கணக்கில் வந்து 300 கிராம். இந்த அரிசியை ஊற விட தேவையில்லை, உடனேயே கழுவி தண்ணி வடிய விட்டு இருக்கிறேன். அரிசியில இருந்து தண்ணி வடிஞ்சு போன பிறகு கிரைண்டர் கப்புக்குள்ளே போட்டு அரைச்செடுக்கிறேன். நாங்கள் குருணல் எடுக்கணும், அதால் அரை உரையாத்தான் அரைச்செடுக்கணும். 2-3 சுத்து அரைச்செடுத்தா காணும். பெரிய கண் அரைப்பட்டி, சின்ன கண் அரைப்பட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அரைச்ச அரிசியை பெரிய கண் அரைப்பட்டிக்குள்ளே போட்டு அரைச்செடுக்கணும். பெரிய கண் அரிதட்டால் அரைச்சதை இனி சின்ன கண் அரிதட்டால் அரைச்செடுக்கணும். கை வைக்காமல் அரைச்செடுக்கணும். சுலகில் பிடைக்கிற மாதிரி நான் இந்த அரிதட்டில் வச்சு இப்படி பிடைக்கிறேன். இப்போ இந்த அரைப்பட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முன்னுக்கு சின்ன குருணல் இருக்குது, பின்னுக்கு சவ்வரிசியை விட கொஞ்சம் சின்னனா, ரவையை விட கொஞ்சம் பெருசாக குருணல் இருக்குது. இந்த குருணலை தான் எடுக்கணும். இந்த சைஸ் குருணல் எடுக்கிறேன். தேவையான குருணல் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற அரிசியை நல்ல பட்டா அரைச்செடுக்கணும். மாவை 2 தரம் அரைச்செடுத்தா நல்லது. மாவை 2 தரம் அரைச்செடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ தான் குருணல் ஒன்றும் இருக்காது. ஒரு சுண்டு அரிசிக்கு 1/4 சுண்டை விட கொஞ்சம் கூடவா குருணல் எடுத்து வச்சுருக்கணும். கிராம் கணக்கில் வந்து நீங்கள் 125 கிராம் குருணல் எடுத்து வச்சுருந்தீங்களா நல்லது. 25 கிராம் குருணலை செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். முதல் 100 கிராம் குருணலை அரைச்சி வச்சுருக்கிற மாவுக்கு போடணும். 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். பாதி தேங்காயில் பாதி, அதாவது கால்வாசி தேங்காய் எடுத்து திருவி வச்சுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னு சொல்லி சொன்னால் பாதி தேங்காயை திருவியும் யூஸ் பண்ணலாம். திருவி வச்சுக்கிற தேங்காயிலிருந்து தேங்காய் பால் எடுக்கணும். 1ஆம் பால் 2ஆம் பால் 2ம் எடுக்கணும். முதல் தரம் அரைக்கேக்கில் தேங்காய் பூவை போட்டு 175 மில்லிலிட்டர் வார்ம் வாட்டர் விட்டு அரைச்செடுக்கணும். இப்போ இந்த 2ஆம் பால் எடுக்கேக்கில்லையும் தேங்காய் பூவை போட்டு 175 மில்லிலிட்டர் வார்ம் வாட்டர் விட்டு தேங்காய் பால் புளிஞ்செடுக்கணும். வடிதட்டில் வடிச்செடுக்கணும். தேங்காய் பால் வடிச்செடுத்தாச்சு. அடுப்பை மீடியம் ஹீட்டுக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில் விட்டுட்டு இந்த தேங்காய் பாலை காய்ச்சி எடுக்கணும். உப்பை விரும்பினா நீங்கள் இந்த தேங்காய் பாலுக்குள்ளே போட்டு காய்ச்சலண்டாலும் காய்ச்சலாம். நான் மாவுக்குள்ளே தான் போட்டேன். தேங்காய் பால் நல்லா கொதித்து வந்துட்டுது. இந்த சைட்டில் பார்த்தீங்களா நல்லா பொங்கி கொண்டு இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தேங்காய் பால் நல்லா கொதிக்க விட்டுத்தான் இந்த மாவை குழைச்செடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு தேங்காய் பால் உங்களுக்கு தேவையன்றது தெரியும். நீங்கள் கூட தேங்காய் பால் விட்டு தண்ணி ஆக்கினா பால் ரொட்டி தப்பி எடுத்து போடுறது கஷ்டமாக இருக்கும். பச்சைமா வந்து நிறைய தண்ணியை இழுத்தெடுக்காது. அதால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் தான் நல்ல பதமாக குழைச்செடுக்கலாம். ஓரளவு தேங்காய் பால் விட்டு குழைச்சா பிறகு இந்த மாவை கையால் நல்லா பிணைஞ்சு குழைக்கணும். தேங்காய் பால் காணாட்டி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்கலாம். 180 இருந்து 240 மில்லிலிட்டர் வரை இந்த தேங்காய் பால் தேவையாக இருக்கும். ஒரு மாவின் குவாலிட்டி கேட்டதாக தான் தேவையாக இருக்கும். நீங்கள் தேவையான அளவு தேங்காய் பாலை விட்டு நல்லா நீர்க்க குழைச்செடுக்கணும். மாவை பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் சைனியாக இருக்கும்.
மாவென்ற ஒரு சைட்டில் ஆயில் விட்டு வச்சுக்கிறேன். அந்த ஆயிலில் தொட்டுத்தான் இந்த மாவை உருட்டி எடுக்கிறேன். அப்போ தான் சைட் வந்து சேப்பாக இருக்கும், வெடிச்சு வெடிச்சு வராமல் அழுத்தமாக இருக்கும். பால் ரொட்டியை தப்பேக்கில்ல ஓரங்கள் வெடித்து வந்ததுன்னு சொல்லி சொன்னால் தண்ணி காணாது. அப்போ நாங்கள் கொஞ்சம் தேங்காய் பாலை விட்டு குழைக்கணும். இந்த மா வச்சிருக்க காஞ்சி வரும். அதால் தான் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த மா காய நாங்கள் தேங்காய் பாலில் கையை தொட்டு இடைக்கிட பிணைஞ்சு விட்டால் தான் இந்த மா ரையாகாமல் உள்ள பதத்துக்கே இருக்கும். மா காஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பால் ரொட்டியை பொறிக்கேக்கில்ல பால் ரொட்டி வெடித்து உள்ளுக்கு எண்ணெய் போயிடும். பாக்குன்ற சைஸை விட கொஞ்சம் பெரிய அளவில் இந்த உருண்டையை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மா பதம் சரியன்னு சொல்லி சொன்னால் இப்படி நாங்கள் அமர்த்தேக்க வெடித்து வராது. ஃப்ரீசர் பேக்கில் ஆயில் பூசிட்டு இந்த பால் ரொட்டியை தப்பி எடுக்கிறேன். ஆகலும் மெல்லிசாவும் தப்பக்கூடாது, ஆகலும் மொத்தமாகவும் தப்பக்கூடாது. இந்த சைட்டை வடிவாக அமர்த்தி விடணும், வடிக்காத மாதிரி. இந்த சைஸில் தப்பி வச்சுருக்கிறேன். நீங்கள் விரும்பினா வாழை இலை அல்லது முருக்கம் இலையிலையும் தட்டி எடுக்கலாம். ஆகலும் மெல்லிசா தட்டக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அடுப்பை மீடியம் ஹீட்டில் ஒன் பண்ணி எண்ணெயை கொதிக்க வச்சுருக்கிறேன். எண்ணெய் கொதிச்சா பிறகு தப்பி வச்சுக்கிற பால் ரொட்டியை போடுவேன். பால் ரொட்டி மேலே எலும்பி வரைக்கில்ல, அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றத்தான் பால் ரொட்டி பொங்கி வரும். எண்ணெய் நல்லா சுட இருந்தால் தான் இந்த பால் ரொட்டி நல்லா பொங்கி வரும். ஓரளவு ஆறின எண்ணெய்ன்னு சொல்லி சொன்னால் பால் ரொட்டி பொங்கி வரும். ஆனால் நீங்கள் பால் ரொட்டியை வடிச்செடுத்து வச்சா பிறகு பால் ரொட்டி இளகின மாதிரி உள்ளுக்கு போகும். அமர்த்தினீங்கன்னு சொல்லி சொன்னால் பால் ரொட்டி உள்ளுக்கு போகும். பால் ரொட்டி நல்ல உருண்டையாக பொங்கி வராமல் அரைவாசி பொங்கி வர்ற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் குருணல் காணாது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருக்கிற குருணலில் 1 டீஸ்பூன் குருணலை போட்டு நல்லா குழைச்செடுக்கணும். அந்த குருணலும் காணாதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற குருணலில் உங்களுக்கு தேவையான அளவு குருணலை போட்டு குழைச்செடுக்கணும். இந்த பால் ரொட்டியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அரைவாசி தான் பொங்கி வந்திருக்குது. ஆனபடியாக இதுக்கு குருணல் காணாது. நான் திரும்பவும் குருணல் போட்டு குழைச்சிட்டு இன்னொரு பால் ரொட்டி பொரிச்சு காட்டுறேன்னு பாருங்கோ. எண்ணெயை அள்ளி ஊற்றி கொண்டே இருக்கணும், அப்போ தான் பொங்கி வரும். இந்த பால் ரொட்டி எப்படி நல்ல உருண்டையாக பொங்கி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ தான் குருணல் சரியான அளவில் இருக்குது. பால் ரொட்டி 2 சைட்டும் வேகி பொன்னிறமாக வர நாங்கள் இறக்கி எடுக்கலாம். நீங்கள் அமர்த்தி பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் ஹாட்டாக இருக்கும். இப்போ பால் ரொட்டி நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது, நான் வடிச்செடுக்கிறேன். நீங்கள் சரியான அளவில் குருணலை போட்டு சரியான உயரத்துலையும் தப்பி எடுத்தீங்களன்னு சொல்லி சொன்னால் எல்லா பால் ரொட்டியும் இப்படி நல்லா பொங்கி வரும். பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் நல்லா உருண்டையாக பொங்கி வருது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிங்களான்னு சொல்லி சொன்னால் தான் நீங்கள் எண்ணெய் கிள்ளி ஊற்ற ஈஸியாக இருக்கும். பால் ரொட்டி எப்படி பொங்கி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.